அமர், உன் குறும்புகளுடன் கூடிய ரயில் அட்டவணையை வீட்டில் வைக்க வேண்டாம் என்று நான் உனக்குக் கூறியிருந்தேனே. அவனைக் குற்றம் சாட்டும் வகையில் நான் நோக்கினேன். என் தமையன் அவைகளில் ஒன்றைப் பார்த்திருக்க வேண்டும். என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான். நாங்கள் பரேலியில் சற்று நின்றபோது அங்கு துவாரகா பிரசாத் ஆனந்தாவிடமிருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காக காத்திருந்தான். என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான். நாங்கள் பரேலியில் சற்று நின்றபோது அங்கு துவாரகா பிரசாத் ஆனந்தாவிடமிருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காக காத்திருந்தான். துவாரகா துணிவுடன் எங்களை நிறுத்த முற்பட்டான். நாங்கள் வெறுமனே வீட்டை விட்டு ஓடி வரவில்லை என்பதை அவன் நம்பும்படி எடுத்துரைத்தேன். சென்ற தடவையைப் போலவே இமயத்திற்கு என்னுடன் வரும்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்க துவாரகா மறுத்துவிட்டான். அன்று இரவு ஒரு ரயில் நிலையத்தில் எங்கள் வண்டி நின்ற பொழுது நான் அரை தூக்கத்திலிருந்தேன். அமர் இன்னொரு அதிகாரியால் விசாரிப்பதற்காக எழுப்பப்பட்டான். அவர் கூட தாமஸ் தாம்சன் என்ற கலப்புப் பெயர்களின் கவர்ச்சியால் மயங்கிவிட்டார். ரயில் வண்டி வெற்றியுடன் எங்களை அதிகாலையில் ஹரித்துவாரில் கொண்டு சேர்த்தது. என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான். நாங்கள் பரேலியில் சற்று நின்றோம். அங்கு துவாரகா பிரசாத் ஆனந்தாவிடமிருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காக காத்திருந்தான். துவாரகா துணிவுடன் எங்களை நிறுத்த முற்பட்டான். நாங்கள் வெறுமனே வீட்டை விட்டு ஓடி வரவில்லை என்பதை அவன் நம்பும்படி எடுத்துரைத்தேன். சென்ற தடவையைப் போலவே இமயத்திற்கு என்னுடன் வரும்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்க துவாரகா மறுத்துவிட்டான். அன்று இரவு ஒரு ரயில் நிலையத்தில் எங்கள் வண்டி நின்ற பொழுது நான் அரை தூக்கத்திலிருந்தேன். அமர் இன்னொரு அதிகாரியால் விசாரிப்பதற்காக எழுப்பப்பட்டான். அவர் கூட தாமஸ் தாம்சன் என்ற கலப்புப் பெயர்களின் கவர்ச்சியால் மயங்கிவிட்டார். ரயில் வண்டி வெற்றியுடன் எங்களை அதிகாலையில் ஹரித்துவாரில் கொண்டு சேர்த்தது. தூரத்தில் கம்பீரமாகத் தெரிந்த மலைச் சிகரங்கள் எங்களை அழைப்பதைப் போன்று உயர்ந்து நின்றன. நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு அவசரமாக வெளியேறி நகரத்தின் சுதந்திரமான கும்பலில் கலந்துவிட்டோம். ஆனந்தா எப்படியோ எங்களது ஐரோப்பிய மாறுவேடத்தை ஊடுருவிவிட்டதால் எங்கள் முதல் வேலையாக தேசிய உடைக்கு மாறியதுதான். எனினும் எங்களை பிடித்து விடுவார்கள் என்ற உள்ளுணர்வில் என் மனம் கனத்தது. ஹரித்துவாரை விட்டு உடனே செல்வதுதான் நல்லது என்று தோன்றியதால் வடக்கு நோக்கி எண்ணற்ற மகான்களின் திருவடிகளால் புனிதமடைந்த ரிஷிகேஷத்தை அடைவதற்கு பயணச் சீட்டுகள் வாங்கினோம். நான் வண்டியில் ஏறிவிட்டேன். அமர் பிளாட்பாரத்தில் சிறிது தாமதித்தான். ஒரு போலீஸ்காரனிடமிருந்து வந்த ஒரு அதட்டல் அவனை சட்டென்று நிறுத்தியது. அலையாத காப்பாளராக அந்த அதிகாரி என்னையும் அமரையும் காவல் நிலையத்தின் கட்டடத்திற்குள் இட்டுச் சென்று எங்களிடம் இருந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் என் அண்ணன் வரும் வரை எங்களுக்கு மரியாதையுடன் விளக்கினார். வீட்டை விட்டு ஓடி வந்த இந்த பையன்களின் குறிக்கோள் இமயமலை என்று அறிந்ததும் அந்த அதிகாரி விசித்திரமான கதை ஒன்றை கூறினார். நீங்கள் மகான்களைப் பற்றி பைத்தியமாக இருப்பதைக் காண்கிறேன். நேற்று நான் கண்ட தெய்வீக மனிதரை விட பெரியவர் எவரையும் உங்களால் காணவே முடியாது. என்னுடன் பணியாற்றிய ஒரு அதிகாரியும் நானும் அவரை 5 நாட்களுக்கு முன்னால் கண்டோம். நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியை தேடுவதற்காக கங்கை கரையில் ரோந்து வந்தோம். அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க வேண்டுமென்று எங்களுக்கு உத்தரவு.
யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாக தெரிந்தது. எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஓர் உருவம் அந்த குற்றவாளியின் அங்க அடையாளங்களைக் கொண்டு இருந்தாற்போல் தோன்றியது. நாங்கள் நின்றபடி விடுத்த கட்டளையை அவர் கண்டு கொள்ளவில்லை. அவரை பிடிப்பதற்கு நாங்கள் ஓடினோம். அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன். அம்மனிதரின் வலது கை வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்துவிடும் தருவாயிலிருந்தது. எந்தவித கூச்சலிடாமலும் அந்த பயங்கரமான காயத்தை திரும்பிக்கூட பார்க்காமலும் அந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையை தொடர்ந்தபடி இருந்தார். நாங்கள் அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாக கூறினார், நீங்கள் தேடும் கொலையாளி நான் அல்ல. தெய்வீக தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்திவிட்டதைக் கண்டு வருந்தினேன். நெடுஞ்சாண்கிடையாக அவர் காலில் விழுந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். ஏராளமாக கொட்டிக்கொண்டிருந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்த என் தலைப்பாகை துணியை கொடுத்தேன். மகனே, நீ செய்த தவறு புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த ஞானி என்னை கருணையுடன் நோக்கினார். நீ சென்று வா. உன்னை நிந்தித்துக் கொள்ளாதே. அன்பே, உருவமான தெய்வத்தாய் என்னை காத்து வருகிறாள். ஆடிக்கொண்டிருந்த அந்த கையை துண்டிக்கப்பட்ட இடத்தில் அவர் பொருத்தியதும் ஆஹா, அது அப்படியே ஒட்டிக்கொண்டது. கொட்டிய இரத்தமும் விளக்க முடியாத வகையில் நின்றது. இன்னும் 3 நாள் கழித்து அந்த மரத்தடியில் என்னை வந்து பார். நான் முழுவதும் குணமாகிவிட்டதைக் காண்பாய். பின் உனக்கு துக்கம் மறைந்துவிடும் என்றார். நேற்று என் சகோதர அதிகாரியும் நானும் மிகுந்த ஆவலுடன் குறிப்பிட்ட மரத்தடிக்குச் சென்றோம். அங்கு இருந்த அந்த சாது அவரது கையை சோதித்துப் பார்க்க எங்களை அனுமதித்தார். அங்கு வடுவோ காயம்பட்ட அடையாளமோ இல்லை. நான் ரிஷிகேஷம் வழியாக இமயத்தின் தனிமையை நாடிச் சென்றேன். அந்த சாது எங்களுக்கு ஆசி கூறி உடனே புறப்பட்டார். அவருடைய புனித தன்மையினால் என் வாழ்வு உயர்ந்ததாக உணர்கிறேன். அந்த அதிகாரி பக்தி கலந்த ஆச்சரியத்துடன் கதையை முடித்தார். அவரது அனுபவம் அவரை வழக்கத்தை விட அதிகமாக நெகிழ வைத்திருந்தது. ஒரு கம்பீரமான சைகையையும் அவர் அச்செய்தி வெளியாகி இருந்த பத்திரிகை துண்டை என்னிடம் கொடுத்தார். பரபரப்பான செய்தியை திரித்து கூறும் பத்திரிகையாளர்களுக்குரிய பாணியில், அந்தோ இந்தியாவில் கூட இந்நிலை இல்லாமலில்லை. அப்பத்திரிகையின் நிருபர் அச்செய்தியை சற்று மிகைப்படுத்தியே இருந்தார். சாதுவின் தலையே துண்டிக்கப்பட்டது போல அந்த செய்தி வெளியாகியிருந்தது. அமரும் நானும் தன்னை துன்புறுத்தியவனை கிறிஸ்துவைப் போன்று மன்னிக்கும் தன்மை படைத்த அப்பெரிய யோகியை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினோம். இந்தியா சென்ற 2 நூற்றாண்டுகளாக பொருட்செலவில் ஏழையாக இருந்தாலும் அல்ல குறையாத அருட்செல்வத்தை இன்னும் பெற்றுத்தான் உள்ளது. இந்த போலீஸ்காரரைப் போன்ற சாதாரண உலக வாழ்க்கையில் ஈடுபட்ட மனிதர்கள் கூட எப்பொழுதாவது ஆன்மீகத்தில் சிகரங்களை சந்தித்துவிட முடிகிறது. அவருடைய அதிசயமான கதையினால் எங்கள் அலுப்பை போக்கியதற்கு அந்த அதிகாரிக்கு நன்றி கூறினோம். அவர் எங்களை விட அதிர்ஷ்டசாலி என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கலாம்.
எவ்வித முயற்சியும் இன்றி தெய்வீக ஒளி பெற்ற ஒரு மகானை அவரால் சந்திக்க முடிந்தது. எங்களுடைய தீவிரமான நாட்டம் ஒரு குருவின் திருவடிகளை அடையாமல் வன்மையான ஒரு போலீஸ் நிலையத்தில் முடிந்தது. இமயத்திற்கு மிக அருகில் இருந்தும் நாங்கள் பிடிபட்டு விட்டதால் எவ்வளவு தூரத்தில் இருந்தோம் சுதந்திரத்தை நாடும் எனது அவா ஒரு மடங்காகிவிட்டது என்று அமரிடம் கூறினேன். சந்தர்ப்பம் கிடைத்தும் நழுவிவிடலாம். நாம் புனிதமான ரிஷிகேஷிற்கு நடந்தே செல்லலாம். சந்தர்ப்பம் கிடைத்தும் நழுவிவிடலாம். நாம் புனிதமான ரிஷிகேஷிற்கு நடந்தே செல்லலாம். நான் ஊக்கமூட்டும் வகையில் புன்முறுவல் செய்தேன். ஆனால் பலமான ஆதாரமாயிருந்த எங்கள் பணம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதால் என் தோழன் நம்பிக்கை இழந்தவனாகி விட்டான். நாம் இந்த ஆபத்தான காட்டுப் பிரதேசங்களில் நடக்கத் தொடங்கினால் நம் மகான்கள் வசிக்கும் இடத்திற்கு பதிலாக புலிகளின் வயிற்றுக்குள் தான் சென்று முடிவோம். ஆனந்தாவும் அமரின் சகோதரனும் 3 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தனர். அமர் தன் சகோதரனை பார்த்து பாசம் கலந்த நிம்மதியுடன் வரவேற்றான். நான் சமாதானம் அடையவில்லை. ஆனந்தாவிற்கு என்னிடமிருந்த கடுமையான வசை சொற்கள் தவிர வேறொன்றும் கிடைக்கவில்லை. உன் உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன். என் அண்ணன் ஆறுதலாக மொழிந்தான். ஆனந்தாவும் அமரின் சகோதரனும் 3 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தனர். அமர் தன் சகோதரனை பாசம் கலந்த நிம்மதியுடன் வரவேற்றான். நான் சமாதானமடையவில்லை. ஆனந்தாவிற்கு என்னிடமிருந்த கடுமையான வசை சொற்களை தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை. உன் உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன். என் அண்ணன் ஆறுதலாக மொழிந்தான். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நீ என்னுடன் காசிக்கு வந்து ஒரு முனிவரை சந்திக்க வேண்டும். பிறகு கல்கத்தாவிற்கு வந்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் நம் தந்தையுடன் சில நாட்கள் தங்க வேண்டும். பிறகு நீ இங்கே உன் குருவை தேடுவதை மறுபடி தொடங்கலாம். அமர் இச்சமயத்தில் எங்கள் உரையாடலில் குறுக்கிட்டு திரும்பவும் என்னுடன் ஹரித்வாருக்குச் செல்வதில் அவனுக்கு விருப்பமில்லை என்பதை தெரிவித்தான். அவன் இதமான குடும்ப சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என் குருவை தேடுவதை என்றும் நான் விட மாட்டேன் என்பதை நான் அறிந்தேன். எங்கள் குழு வாரணாசிக்கு ரயில் ஏறியது. அங்கு எனது பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. ஆனந்தா ஒரு சாமர்த்தியமான திட்டத்தை ஏற்கனவே தீட்டியிருந்தான். என்னை ஹரித்துவாரில் சந்திப்பதற்கு முன்பே அவன் வாரணாசியில் இறங்கி வேத சாஸ்திரங்களில் விற்பன்னரான ஒருவருடன் பேசி அவரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தான். அந்த பண்டிதரும் அவர் மகனும் கூட சந்நியாசி ஆகாமல் என்னை தடுக்க முயல்வதாக ஆனந்தாவிற்கு உறுதி கூறியிருந்தான். அந்த பண்டிதரும் அவர் மகனும் கூட சந்நியாசி ஆகாமல் என்னை தடுக்க முயல்வதாக ஆனந்தாவிற்கு உறுதி கூறியிருந்தனர். ஒரு சமய துறவி சமஸ்கிருத வினை மூலங்களில் துறந்து விடுதல் என பொருள்படும். ஆனந்தா என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அவருடைய மகன் உணர்ச்சி பொங்கும் மன இயல்பு கொண்ட இளைஞன். என்னை முன் வாசலிலேயே வரவேற்றான். அவன் என்னை நீண்டதொரு தத்துவ விவாதத்தில் ஈடுபடுத்தினான். என் வருங்காலத்தைப் பற்றி கூறக்கூடிய ஆற்றல் தனக்கிருப்பதாக கூறிய அவன்
சந்நியாசியாக வேண்டும் என்ற எண்ணத்தை புறக்கணித்தான். நீ உன் சாதாரணமான பொறுப்புகளை தட்டிக் கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களையே சந்திப்பாய். நீ உன் சாதாரணமான பொறுப்புகளை தட்டிக் கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களையே சந்திப்பாய். இறைவனை அறிய முடியாது. உலக அனுபவங்களிலெல்லாம் உன்னை பழக கர்ம வினைகளை களைய முடியாது. நீ உன் சாதாரணமான பொறுப்புகளை தட்டிக் கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களையே சந்திப்பாய். இறைவனை அடைய முடியாது. உலக அனுபவங்களில்லாமல் உன்னால் பழைய கர்ம வினைகளை களைய முடியாது. இதற்கு பதிலாக பகவத்கீதையின் அழிவற்ற சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவந்தது. கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை தியானிப்பானானால் அவன் கடந்த கால தீய வினைகளின் விளைவுகளை சீக்கிரமே அழித்து விடுகிறான். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். நித்திய சந்தியையும் அடைகிறான். குந்தியின் புதல்வன் என் பக்தன் நாசம் அடைவதில்லை என்று நிச்சயமாக அறிக. கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை தியானிப்பானானால் அவன் கடந்த கால தீய வினைகளின் விளைவுகளை சீக்கிரமே கழித்து விடுகிறான். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகிறான். குந்தியின் புதல்வன் என் பக்தன் நாசம் அடைவதில்லை என்று நிச்சயமாக அறிக. ஆனால் அந்த இளைஞனின் ஆற்றல் வாய்ந்த முன்னறிவிப்புக்கள் என் நம்பிக்கையை சற்று அசைக்கவே செய்தன. என் இதயத்தின் முழு ஆர்வத்துடன் அமைதியாக இறைவனை வேண்டினேன். என் குழப்பத்தை நீக்கி இங்கேயே இப்பொழுதே எனக்கு பதில் கூறுவாயாக. நான் துறவியாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா அல்லது உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா? அந்த பண்டிதரின் வீட்டு வாசலில் வெளியே மிக உயர்ந்த தகைமையை வெளிப்படுத்தும் முகமுடைய ஒரு சாது நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன். நிச்சயமாக எனக்கு ஞான திருஷ்டி உடையவன் என்று தன்னை கூறிக்கொண்டவனுக்கு இடையே நடந்த தத்துவரீதியான உரையாடலை அவர் கேட்டிருக்க வேண்டும். நிச்சயமாகவே எனக்கும் ஞான திருஷ்டி உடையவன் என்று தன்னை கூறிக்கொள்பவனுக்கும் இடையே நடந்த தத்துவ ரீதியான உரையாடலை அவர் கேட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த புனித மனிதர் என்னை தன்னருகே அழைத்தார். அவருடைய சாந்தமான கண்களிலிருந்து மகத்தான சக்தி பாய்வதை நான் உணர்ந்தேன். மகனே, அந்த அறிவிலியின் பேச்சைக் கேளாதே. உன் பிரார்த்தனைக்கிணங்கி இறைவன் இப்பிறவியில் உன் வாழ்வு ஒரு துறவியின் வாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை என் மூலமாக உனக்கு உறுதியாக கூறச் சொல்கிறார். ஆச்சரியத்துடன் நன்றியுடனும் இந்த உறுதியான செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தேன். அம்மனிதனிடமிருந்து விலகி வா. அந்த அறிவிலி வெளிமுற்றத்திலிருந்து என்னை அழைத்தபடி இருந்தான். எனக்கு வழிகாட்டிய அச்சாது கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து விட்டு மெதுவாக அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார். நீ எவ்வளவு பைத்தியமோ அச்சாதுவும் அந்த அளவிற்கு பைத்தியம்தான். அந்த அழகான சொற்களை
திருவாய் மலர்ந்தருளியவர் தலை நரைத்த அந்த முதிய பண்டிதர். அவரும் நீ எவ்வளவு பைத்தியமோ அச்சாதுவும் அந்த அளவிற்கு பைத்தியம்தான். இந்த அழகான சொற்களை திருவாய் மலர்ந்தருளியவர் தலை நரைத்த அந்த முதிய பண்டிதர். तो इतना ही बड़ा तो चाहिए भाई।